ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு கனவு. அது என்ன? நான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. ஆக்சுவலாக இது இல்லாமல் லைஃப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க, சரியா? அதாவது போதுமான பணம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும், பட் பணம் சம்பாதிக்கணும், நம்ம கண்டிப்பாக சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் கிடையாது, சரியா? அது மூலமாக நமக்கு என்னென்ன பேர் கிடைக்கும், நம்ம என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறோம், நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் பண்ணணுன்னாலும் நம்மக்கிட்ட பணம் வேணும், கரெக்டாக? ஸோ இந்த ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அப்படி தானே? இது ஒரு நீண்ட பயணம், ஷார்ட் கிடையாது, இது ஒரு நீண்ட பயணமாக இருக்கும். இதுக்கு காரணம் நம்மளோட மனநிலையும் கூட, சரியா? சரி, இப்போ ஆக்சுவலாக நிறைய பேரோட மனசில் என்ன இருக்கும்? அவன் ஒரே ராத்திரியில் பணக்காரன் ஆகிட்டான், அவனுக்கு லக் இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம அடுத்தவங்கள நினைப்போம். அதே சமயத்தில் இன்னொன்று, அவன் நிறைய கெட்டது பண்ணி அவன் பணக்காரன் ஆகிட்டான், அந்த மாதிரி ஒரு தாட்டும் இருக்கும். நம்ம நேர்மையாக இருக்கும், நம்மளால் முடியாது. ஆக்சுவலாக அப்படி கிடையாது, ஓகேவா? பணக்காரங்க அவங்களுக்குன்னு சில ஹேபிட்ஸ், அதாவது நிறைய பழக்க வழக்கங்கள், நிறைய அவங்களுக்குன்னு சில கொள்கைகளை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரெகுலராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் எந்த அளவுக்கு அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட ஏமை அவங்க அணைவாங்க, சரியா? அதாவது அந்த ஏம் பணக்காரன் ஆகணும், பணத்தை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஏமை அவங்க கண்டிப்பாக அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ சிம்பிள். சரி, நீங்களும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகணுமா? ரொம்பவே சிம்பிளுங்க. பணக்காரன் ஆகிறதுக்கு பணம் வேணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற சில விஷயங்கள் மட்டும்தான், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் ஒரு பணக்காரங்க தான், அதை யாராலையும் தடுக்கவே முடியாது, ஓகேவா? சரி, கோடீஸ்வரர் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதுதான் நமக்கு ஒரு நல்ல வேல்யூவை கொடுக்கும். எப்போவுமே எந்த விஷயமா இருந்தாலும், அதாவது சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த சீரியஸாக எடுக்கணும். இது இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம தேடிக்கலாம், அதை நம்ம கரெக்டாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா அதை நம்ம நார்மலாக எடுத்துக்கணும், ஓகேவா? அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நம்ம ரொம்பவே என்ன ஆயிடக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது. ஸோ நம்ம மைண்ட் செட் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. ஸோ அது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது, சரியா? சரி, மைண்ட் செட் அப்படிங்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குள்ள என்னால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆக முடியும் அப்படிங்கிற கோல், அந்த எண்ணம் உங்களை நீங்கள் முழுசாக நம்பணும், சரியா? நான் இதுக்கு தகுதியானவன் கிடையாது அப்படிங்கிற தாட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இது மாதிரியான நெகட்டிவிட்டி வரவே கூடாது. அது வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் யார்? நீங்கள் தான். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை உங்களுக்குள்ளே வர வைக்கக்கூடாது. ரோட்டில் சடனாக நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு சூப்பரான ஒரு ரிச் காரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்னால் இதை வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் நம்பணும். ஒரு பெரிய பங்களாவாக இருந்தாலும் என்னால் இதை வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும், சரியா? ஏன் தெரியுமா? $1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே டைம் தான் $1,00,000 சம்பாதிக்கிறதுக்கும் அந்த டைம் தான் ஆகும், சரியா? கொடுக்கணும்னு இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ நிச்சயமாக அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும், சரியா? அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்பணும். ஸோ உங்களோட மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், சரியா? நீங்களும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்படி இருப்பாங்க, ஆக்டிவிட்டீஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாகும். சரி, செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் மைண்ட் செட். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோலை நீங்கள் செட் பண்ணணும், அதுக்காக பிளானும் பண்ணிடணும், கரெக்டாக? ஓகேவா? சரி, கோல் எப்படி நீங்கள் செட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக பணக்காரங்க வெறும் கோல் மட்டும் செட் பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க, அந்த கோலுக்கான வேலைகளை செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்மளோட ஏம் இருக்கல, அந்த இலக்கை அளவிடுவதற்கான வழி என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம கணிக்கணும், யோசிக்கணும், அதுக்கான வேலைகளை செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் என்ன பண்ணிக்கணும், கொஸ்டின்ஸ் கேட்டுக்கணும், சரியா? நம்ம லைஃப்பில் நாம் என்ன பண்ண போகிறோம், அதை நாம் எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோ நாளைக்குள்ளே நம்ம அதை முடிக்க போகிறோம், இப்படிங்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நமக்குள்ளே இருக்கணும், சரியா? பிளான் அப்படிங்கும்போது
ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த இடத்த அடையணும் அப்படின்னு நினச்சிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ குட்டி குட்டியாக சின்ன சின்ன இலக்குகளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்காக திறமைகளை வளர்த்துக்கணும். என்ன பண்ணணும்னா, வாய்ப்பை நம்ம உருவாக்கணும். சரியா? பணத்தை நம்ம தேடி போகிறத விட பணத்தை நம்ம பின்னாடி தான் நாம் வர வைக்கணும். எல்லாருக்கும் கடவுள் அதே 24 hours தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட எப்படி நம்ம வர வைக்கிறது? ஸோ நம்மளோட நாலேஜு, நம்மளோட தனி திறமையெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். எந்த விஷயத்தில் பிடிச்சிருக்கோ அதை உங்களோட ஏமா தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் திட்டங்கள் வச்சு நிச்சயமாக நீங்கள் உங்களோட கோலை அடைய முடியும். ஸோ மைண்ட் செட், செகண்ட் வந்து நீங்கள் வந்து கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா? தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண கற்றுக்கோங்க. சரியா? எப்போவுமே ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா ப்ராப்ளம், அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம். சரியா? மோஸ்ட் ஆஃப் ஆல் லைக் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒர்க்கிங் பிளேஸாகவே இருக்கலாம். ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தர்றவங்களா நீங்கள் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் சொல்யூஷன் தர்றவங்களா இருந்தீங்கன்னா தான் உங்களோட வேல்யூ அடுத்தவங்க முன்னாடி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய விஷயத்த புதுசாக கற்றுக்கணும். இன்றைக்கி உலகத்தில் எந்த விஷயம் வந்து ரொம்பவே, அதாவது எல்லார்கிட்டேயும் இருக்குது. சரியா? எது வந்து இப்போ ரொம்பவே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தேடி புதுசாக கற்றுக்கிட்டு, அது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். லைக் உங்களோட கெரியருக்கு அது என்ன தேவையோ அதை நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கணும். ஸோ அப்போது ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்களா நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களோட வேல்யூ நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். சரியா? முக்கியமான விஷயம், இதை மறந்துடவே கூடாது. சரியா? நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்மக்கிட்ட பாசிட்டிவிட்டி இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சரியா? என்னால் முடியும் அப்படின்னு தினமும் சொல்லிகிட்டே இருந்தாலும் அதுக்கான வேலைகளை நம்ம பண்ணணும். சரியா? அதுதான் ப்ராப்ளம்ஸ். உங்களோட ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு சால்வ் பண்ணுறவங்களா நீங்கள் இருக்கணும். சரியா? அடுத்தவங்களோடதையும் நீங்கள் வந்து சரி பண்ணுறவங்களா இருக்கணும். லைக் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, பணம் நிறைய நம்ம சம்பாதிக்க என்ன பண்ணுவோம்? நம்மளால் முடிஞ்ச நிறைய ஹெல்ப்பை நிச்சயமாக அடுத்தவங்களுக்கு பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நீங்கள் கொடுக்க பணம் இன்னும் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ அடுத்தவங்களோட ப்ராப்ளம் நீங்கள் வந்து சால்வ் பண்ண இன்னும் உங்களுக்கு பணம் வந்து அதிகரிக்குமே தவிர அது குறையாது. சரியா? ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்கனம், சேமிப்பு. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. எப்படி சம்பாதிக்கிறோங்கிறத விட அதை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ சிக்கனம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தேவை. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வருமானத்தில் கம்பல்சரி ஒரு 10% மணியை அவங்க கண்டிப்பாக சேவ் பண்ணியே வைப்பாங்க. அது ஒருத்தங்க பண்ணுவாங்க. சரியா? அதாவது எல்லா பிஸ்னஸ் மேனும் அது ஒரு காமன் திங்காக நிச்சயமாக பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் நம்மளும் தேவையில்லாத சில செலவுகளை எல்லாத்தையும் என்ன பண்ணும், ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நிச்சயமாக அந்த சேமிப்புக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேவா? அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். எந்த விஷயத்தில் நம்ம பண்ணலாம், லைக் எக்ஸாம்பிள் பங்குச்சந்தை, இந்த மாதிரி உங்களுக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, பட் எது உங்களுக்கு கரெக்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக முதலீடு நீங்கள் செய்யணும். லேண்டு, கோல்டு, ஸோ எந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நிச்சயமாக செய்யணும். சரியா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் விஷயம், முக்கியமான விஷயம். நம்ம ஒரு வழியிலேருந்து பணம் சம்பாதிக்கிறோன்னா அதுலேருந்து சேவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம செலவு பண்ணிவிட்டு நம்ம லைஃப் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது தப்பு. சரியா? ஒன்றுக்கு மேலே இடத்துல இருந்தும் நமக்கு வருமானங்கள் வரணும். லைக் இப்போது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அடுத்த ஃப்ரீ டைமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பார்ட் டைமாவோ, ஸோ லைக் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி நிச்சயமாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா பாசிவ் இன்கம் மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒரு உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருள் மூலமாக ஒரு ரெண்ட் கிடைக்கிற மாதிரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மூலமாக நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி. லைக் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஒரு மாஸ்டராக கூட இருக்கீங்கன்னா ஃப்ரீ டைமில் நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. ஸோ ஒரே வழியிலேருந்து மட்டும் பணம் சம்பாதிக்கிறவங்களா பணக்காரங்க யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம நிறைய பேர் அந்த தப்பை பண்ணுவோம். இவ்வளோ பணம் கிடச்சிச்சு, நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒர்க் போகிறோம், அதில் கிடைக்கிற பணத்தில் என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு, அதுவும் நமக்கு சில டைம் பத்தாமல் இருக்கும். ஸோ அதனால் தினமும் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டங்கள் தான் அதிகமாகும். பட் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. சரியா? பல வழிகள்லேருந்து எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது, நம்மளோட டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிங்க. சரியா? ஸோ 6th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விடாமுயற்சி ரொம்பவே முக்கியம்.
நமக்கு தோல்வி வருது அப்படிங்கிறக்காக. நார்மலாக வெற்றிங்கிறது ஒரு சின்ன பாதை கிடையாது, அது வந்து ஒரு நீண்ட பயணம். ஸோ அதுக்கு இடையில நமக்கு தோல்விகள், ஏமாற்றங்கள், நிறைய விஷயங்கள் நடக்கலாம். பட் அதுலேருந்து நம்ம பின்வாங்கிடக்கூடாது, சரியா? தவறுகள்லேருந்து நம்ம எப்படின்னா திருத்திக்கிறதுக்கான வேலைகளை மட்டும் தான் செய்யணும். லைக் எக்ஸாம்பிள், ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஏன் இந்த தப்பு நடந்துச்சு, அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசிக்கணும். நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது ஒரு அனுபவம். ஒவ்வொரு தவறும் ஒவ்வொரு அனுபவத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்து லாஸ்ட்டு 7th விஷயம், முக்கியமான விஷயங்க. நீங்கள் வந்து ஒரு மில்லியனர் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. மில்லியனராக நீங்கள் ஒன்று சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் உங்களை சுற்றி நீங்கள் முன்னேறவே கூடாதுங்கிறதுக்காக நிறைய பீப்புள் இருப்பாங்க. பேட் ஐடியாஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குவாங்க. அவங்கள நம்பிடாதீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு யார் ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் கொடுப்பாங்க, நல்ல அனுபவம் இருக்கிறவங்க, எந்த மாதிரி பீப்புள்கிட்ட நீங்கள் பழக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். தப்பான மனிதர்கள்கிட்ட போனோன்னா நம்மளோட லைஃப்பில் சில முடிவுகள் தப்பாக போயிடும். எல்லார்கிட்டையுமே நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து யோசிக்கலாம், கலந்து அவங்கக்கிட்ட பேசிக்கலாம். பட் அவங்க சொல்கிறத நீங்கள் டிசிஷனாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. டிசிஷன் கடைசியாக நீங்கள் தான் எடுக்கணும். உங்களுக்கு எது சரியோ அதை நீங்கள் தான் டிசிஷனாக எடுக்கணும். ஸோ நாமளும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது நம்ம கையில் தான் இருக்குது, சரியா? அதுக்காக நம்ம தான் நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட கோலு எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், சரியா? சுற்றி உள்ள மனுஷங்களையும் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒரு வழியிலேருந்து பணம் சம்பாதிக்காமல் இன்னும் பல வழிகளை நம்ம தேடணும், தவறுகளை திருத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒரு கன்சிஸ்டன்சியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு விஷயம் நம்ம இந்த நேரத்தில் இதை கற்றுக்கணும், இதை செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக நம்ம பண்ணணும்னா தினம் நம்ம லைஃப்பில் ஒரு குட்டி குட்டியான ஒரு அச்சீவ்மெண்ட் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட், சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு கட்டத்தில் அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நிச்சயமாக அது உங்களுக்கு மாறும், ஓகேவா? நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்களும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக நிச்சயமாக ஆவீங்க, ஓகேவா? மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.